இப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிரகமா, அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டமா ஐயா? நவக்கிரகங்கள் அப்படின்றது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒரு ஆத்மா பிறக்குது. இது எப்படி பிறக்குது? இந்த இடத்துல நவக்கிரகங்கள் அதுக்கு துணைப்போம். ஒரு 60 சொட்டு சுத்தமான ரத்தம் தான் ஒரு சொட்டு விந்து. அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மகத்துவம் சார்ந்து இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசியில இலக்கம், அது அந்த ராசி என்பது அந்த ராசிக்கு பேர் ராசி மண்டலம்னு பேர். Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மனுஷனோட வாழ்வியலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு ஜோசியம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஐயா பொன்னையா சுவாமி. அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் மாறிடுச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிரகமா, அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டமா ஐயா? இது நல்ல கேள்வி. அதாவது நவக்கிரகங்கள் அப்படின்றது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. சரியா? அப்போ நம்ம ரிஷி பெருமக்கள், நம்ம முன்னோர்கள் இந்த பூமியில் உட்கார்ந்து எந்த விதமான தொலைநோக்கு கருவியும் இல்லாமல் வானமண்டலத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களுடைய அளவு ஒரு மில்லிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர் கூட மாறாமல் சுழற்சியினுடைய வேகத்தை, சுழற்சியினுடைய நேரத்தை கணக்கிட்டு அதை பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கு எத்தகைய வழிகளில் அது வழிவகை செய்து வாழ்வதற்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி எடுத்து கணித்து நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறது அத்தனையுமே அவங்க போட்ட எச்சம். அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. பட் நவக்கிரகங்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த வானமண்டலத்தில் அந்த பால் வீதியை நம்ம ஆளுங்க நினைச்சிட்டாங்க 360 டிகிரியாக பிரித்து. இதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, பூமி மேலே பூமியை சந்திரன் சுற்றிக்கிட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து சூரியனை சுற்றி வர்றாங்க. அப்போ அவங்க கணிச்சிருக்கான் 12 பௌர்ணமி 12 அமாவாசை அப்படின்னு பிரிக்கும்போது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஆய்வில் இந்த ஹோல் 360 டிகிரி பால் வீதியை, அந்த வானமண்டலத்தை 12 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அதில் 12 ராசி. அதுக்கு ஒவ்வொரு அங்கமும் அது பெயரிட்டு வச்சுருக்காங்க. மேசம், இப்போ மேசம்னா அதில் ஒரு ஆட்டு சின்னம் போட்டிருப்பான். ரிஷபம் அப்படின்னா அதில் ஒரு காளை சின்னம் இருக்கும். மிதுனம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் குழலூதுன மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்த இரட்டைத்தன்மையுடையதுன்னு பிரிக்கிறாங்க. இப்படி வரும்போது இந்த வானவனத்தை எப்படி இருக்கான்? அப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதம் என்பது பிண்டத்திற்கு உகந்தது அப்படின்னு இந்த வானமண்டலத்தை பஞ்சபூதமாக பிரிக்கிறான். அப்போ இந்த 12 ராசியில் நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் அப்படின்னு சொல்லி இந்த 4 கண்டது தான் ஆகாயம் அங்கே இருக்குது. சரியா? அப்போ ஒரு 12 பிரிவாக பிரித்து 33 ராசிகளை எடுத்து 33 ராசியில் நெருப்பு, 3 ராசி நிலம், 3 ராசி காற்று, 3 ராசி ஜலம், இப்படி 12 ராசிகளாக பிரிச்சுட்டான். 12 ராசிகளுக்கும் பல கோடி தத்துவம். இந்த 12 ராசிக்குள்ள பல கோடி தத்துவம் இருக்குது. ஆனால் அவன் அடிப்படை என்ன வச்சுருக்கான்? ஒரு தன்மையை வச்சுருக்கான், நெருப்பு தன்மையுடையது. அப்போ நெருப்புலையும் 3 நெருப்பு இருக்குது. மேசம்னு நெருப்பு ராசி, சிம்மம்னு நெருப்பு ராசி, தனுசுன்னு நெருப்பு ராசி. அப்போ ஒன்று சரத்தன்மையுடையது, ஒன்று ஸ்திரத்தன்மையுடையது, ஒன்று உபயத்தன்மையுடையதுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரத்தன்மையுடையது அப்படின்னா சரி, அது ஒரு வளர்ச்சியையும் குறிக்கும், தொடர்ச்சியும் குறிக்கும், தொடர்ந்து செய்யக்கூடிய பலன். ஸ்திரம் என்பது நிலையான ஒரு பலனை கொடுப்பது. உபயம் என்பது உனக்கு நேரம் வரும்போது கொடுக்கும், இல்லை நேரம் இல்லைன்னா அது மறுக்கும். இப்படி ராசியினுடைய தன்மைகளை கொண்டு போகிறோம். இப்போ சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரிஷபம் ஒரு நிலத்தை தோன்றும். இப்போ பூமியில் நம்ம பல வகை இருக்குது. இந்த இடத்துல என்ன வச்சுருக்கான்? அதுக்கு ஒரு காளை சின்னம் வச்சுருக்கான். இது அந்த ராசி மண்டலத்தில் 2வது ராசி. இது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இப்போ இந்த பூமி என்னென்னா விளையும் பூமி.
நீங்கள் மண்ணில் விளையக்கூடியதை அல்லாது நான் உண்டு உயிர் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ அந்த இடத்துல தான் அனைத்தும் சகலவிதமான மனிதனுடைய வாழ்வியலுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகள் விளைச்சல் நிலம் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த இடத்தையும் பிரிக்கிறான். அது வந்து நன்செய், புன்செய், மானாவாரி, கரிசக்காடு அப்படின்னு தரிசு அப்படின்னு பிரிக்கிறான். அப்போ நன்செய்னா என்ன? அது எப்போதும் நல்ல குணம் படைத்த மனிதர்கள், அவர்களிடம் சென்றால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புன்சை அதுக்குள்ளே என்ன வேணாலும் போடலாம். மானாவாரி மழை வந்தால் தான் அதுக்குள்ளே இதாக இருக்கும். கரடு தரிசு அதுலேயும் மண்ணை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? செம்மண், களிமண் பிரிக்கிறான்ல. அது இந்த பக்கம் வந்துடுது, பணிபுரியக்கூடிய இடத்துக்கு வந்துடுது, மகரத்துக்கு வந்துடுது. அப்போ ராசி மண்டலத்தை வந்து மிக அழகாக அவங்க நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து போதுமானது. அப்போ இந்த இடத்துல அப்போ நீங்கள் இன்னும் ரிஷப லக்னத்துக்காரனை பாருங்கள், சுவையை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவான், சுவை பிரியன். அப்போ அந்த இடத்துல இந்த விளையக்கூடிய பொருட்களை தான் நம்ம எடுத்து உயிர் வாழ்கிறோம். சரி, இது எதுக்கு காளையை வச்சுருக்கான் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த காளை மாடு என்ன செய்யும்னா பொதியை சுமக்காது. நீங்கள் ஏற்றி வச்ச பாரத்தை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அது சேர்த்துடும். அப்போ ரிஷபலக்கணத்துக்காரன் ஒரு பொறுப்பை கொடுங்க, அதை கச்சிதமாக பண்ணுவான். அப்போ அப்படி பண்ணிவிட்டு என்ன செய்வான்னா அது 2ஆம் இடம். அதாவது சொல்லுக்கு சுகமளிக்கக்கூடிய சூத்திரதாரி தான் அவங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ மாடு எப்படி இறையை சாப்பிடும்போது வேகமாக இறையை சாப்பிட்டுட்டு அது ஓய்வாக படுத்துக்கிட்டு எப்படி அசை போடுதோ அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்காரங்க நடந்த சம்பவங்களை பூரா அசைப்படுவாங்க. அப்போ நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்வதில் வல்லவர். இதனால தான் சினிமாவில் வந்து கதை கர்த்தா இருக்காங்களா, வசன கர்த்தா, இவங்க தான் இருப்பாங்க. அந்த சொல்லு நயம், ஏற்று இறக்கி பேசுகிறது, வசனகர்த்தா, இவங்ககிட்ட அது ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மகத்துவம் சார்ந்து இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ராசியில் அந்த ராசி என்பது அந்த ராசிக்கு பேர் ராசி மண்டலம்னு பேர். இதில் ஒவ்வொருத்தரும் லக்கணமாக பாவிக்கணும். இந்த லக்கணம் என்ன அப்படின்னா, சூரியன் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி வருது இல்லையா? காலையில் சூரிய உதயம் ஆகும்போது சூரிய ஒளி எங்கே படுதோ அதுதான் அது லக்கணம். அப்போ 24 மணி நேரத்தில் 12 லக்கணம் வந்துடும். ஒரு லக்கணத்துக்கு 2 மணி நேரம், அவ்வளோதான் இந்த லக்கணம். இந்த லக்கணம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லக்கணம் எப்படி உதயமாகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு பிறப்பின் ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா பிறக்குது. இது எப்படி பிறக்குது? இந்த இடத்துல நவக்கிரகங்கள் அதுக்கு துணை போகுது. இப்போ எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். இப்போ எனக்கு பிறந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், அவருக்கு பிறந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். ஆனால் என்னுடைய குழந்தைகளுடைய இயல்பான நிலை என்பது என்னுடைய பூர்வ புண்ணியம், என்னுடைய கர்மவினைக்கு தக்கவாறு தான் என்னுடைய குழந்தைகள் இருக்கும். அவருடைய கர்மவினைக்கு தக்கவாறு தான் அவருடைய குழந்தைகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வெவ்வேறு விதமான தோற்றமும் மனமும் செயலும் குணமும் கொண்ட மனிதர்களைத்தான் இந்த பூமி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ இதுக்குள்ளே இந்த 12 லக்கணத்துக்குள்ளே பலவிதமான மனிதர்கள் பிறக்கிறாங்க, பல குணங்கள் படைத்த மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் ராசி மண்டலம் எப்பயுமே ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறத மறுக்காது. உனக்கு எது வேணுமோ அதை அது கொடுக்கும், உரிய நேரத்தில் கொடுக்கும். இப்போ பிறந்த குழந்தை 12 வயசு வரைக்கும் என்ன ஆகும்? அது நம்ம தாயின் தகப்பனுடைய அரவணைப்பு, பாதுகாப்பு அதில் தான் இருக்கும். 12 வயசுக்கு பின்னாடி எப்படி ஒரு பெண் பெரிய மனுஷி ஆகிறாளோ அதே மாதிரி பையனும் பெரிய மனுஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க தனித்துவமாயிடுறாங்க உலகத்தில். இதுக்கு என்ன காரணம்? அவன் பிறந்த நேரத்தில் குரு எங்கே இருக்காரோ அந்த குரு 12 வருஷம் கழித்து அந்த இடத்த தாண்டுவார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கை இந்த உலகத்துக்குள்ள அவன் அறிமுகமாறான்னு அர்த்தம். குரு வச்சு எடுக்கிறான். கருவறைக்குள்ளேயே பெரிய ரகசியம் நடக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் பிறக்கிறது காரணமாக இருக்குது என் தாய் தந்தை தானே. கண்டிப்பாக. அப்போ எங்கள் அப்பா அம்மா அவங்களுடைய இணைவு காலம், அவங்க இணைந்த காலம், இணையும் போது அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவங்களுடைய அந்த வாழ்வியல் சூழல், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அப்போ அவங்களுடைய மனநிலை எதை தாங்கியது. அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் அவங்கள்ட்ட இருக்கும், அதில் அவங்க மனசுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ இயற்கை எதோச்சையாக வந்து அவங்க இணைவில் ஒரு பிண்டம் உருவாகிடுது.
அப்போ இந்த இந்த பிண்டம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்களுடைய சுக்கிலம் ஒன்று, பெண்களுடைய சுரோனிதம். இது ரெண்டும் இணைந்து கருவறைக்குள் சென்று அதை துளைத்து வெளியே வருது. அது கருவறைக்குள்ளே போகும்போது கூட பல லட்சம் அணுக்கள் கொண்ட, அதாவது எப்படி சொல்கிறான், ஒரு 60 சொட்டு சுத்தமான ரத்தம் தான் ஒரு சொட்டு விந்து. அப்போ ஒரு விந்து எத்தனை சொட்டுக்கள் நிறைந்தது, அப்போ அது எத்தனை சொட்டுக்களுடைய சுத்தமான ரத்தமாகி வெளியே வரும் பாருங்க. அப்போ அந்த விந்தினுடைய தத்துவம், விந்தினுடைய திரட்சி, விந்தினுடைய அணுக்களுடைய தன்மை, இதற்கு தக்கவாறு தான் என்ன செய்யுது, அது உள்ளே போய் வேகமெடுத்த விந்தானது கருவறையை துளைத்து போய் நிற்கிது இல்லையா? அப்போ வேகத்தின் அளவு பிறப்பின் மகிமைன்னு அர்த்தம். ஒரு விந்தினுடைய வேகம் என்பது வேகமான விந்து, பல லட்சக்கணக்கான விந்து உள்ள போகுது, அணுக்கள் போகுது, அதில் ஒரு விந்து என்ன செய்யுது, தொலைச்சி மேலே வந்து நிற்கிது. அப்படி வரக்கூடிய அந்த அந்த விந்தினுடைய அந்த அணுவை என்ன செய்கிறாரு, கருவறைக்குள்ளே சூரியன் கேப்சர் பண்ணிக்கிறார். பண்ணிவிட்டு அதுக்கு அழகாக ஒரு வட்ட வடிவமான ஒரு பாதுகாப்பு அரணை போட்டு வந்துடுவார் கருவறைக்குள்ளே. சந்திரனை கூப்பிடுவார். ஏன்னா எல்லாமே சூரியனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் நவக்கிரகம். நம்ம தலைமைப்பிடமே சூரியன் தான். அவர் தான் ஆத்மா காரகன். நம்ம இந்த பூமியில் உலா வர்றதுக்கு அவர் தான் காரகன். இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை மிஸ்டர் புனையன் ராமகிருஷ்ணன் சொல்ல மாட்டான். ஏன்னா ஜீவன் விட்டு போயிடுச்சுன்னா பாடி எப்போ தூக்குவாங்க? கேட்பாங்களா இல்லையா? பேர் சொல்லியா சொல்லுவாங்க, மிஸ்டர் ராமகிருஷ்ணன் எப்போ தூக்குவாங்க? சூரியனுக்கு தான். இந்த ஆத்மா இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குது. சந்திரனை கூப்பிடுவார். அந்த வட்ட வடிவமான திகழில் போய் நீர்த்து, ஏன்னா சந்திரன் நீர்க்கிரகம், அப்படி அழகாக உள்ள போய் நீர்த்த வலையை போட்டு வந்துடுவார். அந்த அணுவிலும் அணுமான பிண்டத்தை சுற்றி என்ன செய்யும், நீர்த்த வலை இருக்கும். அதுக்கடுத்து உள்ள யாரை கூப்பிடுவார்? செவ்வாய் போவார். அவர் தான் பிண்டத்தை பிடிப்பார். இந்த தேகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும், இதில் தசைநார்கள் எப்படி இருக்கணும், இரத்த அணுக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் செவ்வாய் தோட்டத்தினுடைய இதில் அவர் பிடிச்சி வச்சுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் புதன் போவார். எல்லாத்துக்கும் ஒரு தோல் போத்துவார். ஏன்னா புதன் தான் தோலுக்காரகன். ஒரு போர்வை மாதிரி இருந்த ஸ்கின்னை போட்டு விட்டு வந்துடுவார். அது வரைக்கும் அது வந்து ஒரு தலைப்பரட்ட மாதிரி இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். பார்த்தீங்களா, அந்த கரு வளர்ச்சியினுடைய இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து அந்த 3 மாதம் 72 நாட்கள் கழித்த பின்பு 72 நாட்கள் இதுக்குள்ளே வரும். அப்படி போகும்போது அதுக்கு அடுத்து தான் பிரகஸ்பதியை கூப்பிடுவார். யார்? சூரியன் கூப்பிட்டு பிரகஸ்பதி உள்ளே வருவார். நல்லா கவனிக்கும். என்னென்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிண்டம் இருக்கு இல்லையா, பாதுகாப்பான பிண்டத்துக்கு இந்த குரு உள்ளே போய் அந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுப்பார். அப்போ தாயோட கருவறையிலேருந்து வெளியே வரும்போது குறிக்கக்கூடிய லக்கணம் சரியா, அல்லது அந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுத்த அந்த நேரத்தை கண்டுபிடிச்சி போகிறது சரியா, இதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்து என்னென்னோ பண்ணியாச்சுன்னு வைங்க, நம்ம உலகத்துக்கு ஒத்து போயிடணும். சரியா? அதுக்கப்புறம் சுக்கிரன் போவார், சனி போவார், இவங்க எல்லாம் போய் எல்லாம் இது பண்ணோடனே கரு வளர்ச்சி 272 நாட்கள் அப்படின்றது ஒரு வளர்ச்சி ஆகிடும். ஆனதுக்கு பின்னாடி என்ன செய்யும், அப்போ பாப்பார் சூரியன் ஓகே பிறப்புக்கு நான் சரியாயிடுச்சு, பறக்கக்கூடிய இது பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்கிறதுக்கு வெளியே போகணும் அப்படி சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ உள்ளே போய் சூரியன் பார்ப்பார். ஓகே சொல் நல்லாயிருக்கு ரைட் அப்படின்னு சந்திரனை கூப்பிடுவார். அவர் உள்ளே போனோன்னே என்ன கொடுத்தாரோ, அவர் தானே தண்ணி கொடுத்தாரு, கனி கொடுத்தா உடச்சி விட்டு வருவார். அடுத்து செவ்வாய் வருவார். ஏன்னா இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை காலபுருஷ இலக்கணம் மேசத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். செவ்வாய் தான் ரொம்ப முக்கியமான கர்த்தா. அவர் போவார், உள்ளேருந்து அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி வெளியே தள்ளுவார். அப்படி வெளியே தள்ளும் போது தான் ரத்தம், அழுக்கு, டஸ்ட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து வெளியே வரும். உள்ளேருந்து ப்ரெஸ் பண்ணி செவ்வாய் தள்ளுவார். அந்த குழந்தைய தாங்கி பிடிச்சி இந்த பூமிக்குள்ளே கொண்டு வர்றது யார் தெரியுமா? யோனி வாசல்லேருந்து புதன். அவர் தான் இந்த 2 கையை நீட்டி அந்த குழந்தைய இப்படி எடுப்பார். எடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த தொப்புள் கட் பண்ணுற நேரம், இந்த கட் பண்ணோடனே என்ன செய்யும், அந்த குழந்தை பூமியுடைய சுவாசத்தை சுவாசிக்கும். அதுவரை கருவறை இருந்த அந்த தாயினுடைய சுவாசம் தான். அப்போ அந்த சன நேரத்தில் பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்கும்.
இந்த சுவாசத்தினுடைய நிலையை கொடுக்கறது யாருன்னா புதன். அந்த இடத்துல அதுக்கடுத்து குரு உள்ளே போய் ஜீவிதத்தை உண்டு பண்ணுவார். இப்படி கருவறை ரகசியத்துக்குள்ளேயே நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நவக்கிரகங்களுடைய விளையாட்டு நிறைய இருக்குது. அப்போ பூமிக்கு வந்துருச்சு. அதாவது கருவறையிலேருந்து வெளியே வந்தோடனே பூமியினுடைய சுவாசத்தை அந்த சன நேரத்தை நினைச்சிடும் நம்ம லக்கணம் அப்படின்னு ஒன்று போடுறோம். ஓகே, புரியுதா? வெளியே வரும்போது அந்த டைம் நம்ம சொல்கிறோம் 11:23 பிறந்தாருங்க எடுக்கிறோம். அப்போ இதில் வேரியேஷன் இருக்கலாம். அப்போ வெளியே வந்தோடனே அந்த தொப்புள் கொடி அறுத்தடைக்கப்பட்ட வாசல் தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவை கட் பண்ணே இந்த சுவாசம் பூமியினுடைய சுவாசம், இந்த சுவாசம் ஏறும்போது தான் அந்த குழந்தையுடைய லக்கணம் அங்கே விழுது. அப்போ அந்த லக்கணத்துக்குள்ளே தான் சகலவிதமான சக்திகளும் இருக்குது. அப்போ லக்கணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படி பாருங்க. கிரகத்தை தாண்டி லக்னம் செயல்படுது. இல்லை, இந்த லக்கணத்தை வச்சு இந்த லக்கணத்துக்கு தான் மற்ற கிரகங்கள் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். ஓகே, இது லக்கணம், அது சொல்கிறான். இந்த லக்கணம் இதனுடைய தோற்றம் இது வந்து பூமிக்கு வந்துருச்சு. அப்போ இதுக்குள்ளே தான் இதுக்கு தகுதி என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறான். லக்கணம்னா என்ன? நிறம், மனம், குணம், புகழ், கௌரவம், அந்தஸ்து, தேடும் திரவியம், சகல நிலைகளையும் இந்த ஒரு புள்ளிக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்கான். ஓகே, அப்போ இந்த லக்கணம் இப்போ இருக்குது. குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு, படிக்கிறான். குழந்தை எல்லாம் முதல் வந்து மூணு வயசு. இப்போ நான் அந்த காலத்தில் 5 வயசுக்கு ஸ்கூலில் சேர்த்தாங்க. இப்போ 3 வயசில் கொண்டு போய் சேர்த்துறாங்க, 2 வயசில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது விட்டுருவோம். குழந்தை வளருது. அப்போ வளர்ச்சிக்கு தக்கவாறு கிரகங்களுடைய செயல்பாடு அங்கே இருக்குது, நவக்கிரகங்களுடைய செயல்பாடு அங்கே இருக்குது. அப்போ 12 வயது வரை அவனுடைய செயல்பாடு என்ன, 24 வயது வரை அவனுடைய செயல்பாடு என்ன, 36 வயசு வரைக்கும் அவனுடைய செயல்பாடு என்ன இருக்கும். இப்போ இந்த 12 ஆண்டுகளுக்கு முறை குரு தான் இருந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து போகுது இல்லையா? இப்போ இந்த சுழற்சியில் தான் மற்ற கிரகங்கள் இவனுக்கு என்ன பலன் தருது. அப்போ அந்த பலனில் நன்மையை தீமையை தீர்மானிக்கக்கூடியது யார் அப்படின்றது தான் குரு, பிரகஸ்பதி. பிரகஸ்பதியுடைய டாப்பிக்கே வேறு, அதுக்கப்புறம் கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த இடத்துல லக்கணம்ன்ற ஒரு புள்ளி. அப்போ மேஷம் அப்படின்றது இப்போ நம்ம 360 டிகிரி. ஒரு லக்கணத்தினுடைய டூரேஷன் வந்து 2 hours. இந்த 2 மணி நேரத்திலேயே லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கலாம். அந்த குழந்தைகள் வராமே ஒரே குணமுடையதாக இருக்குமானா இருக்காது இல்லையா? அப்போ இங்கே மாறுபடுதா இல்லையா? அப்போ அந்த இதுக்குள்ளேயும் நம்ம ஆளுகை நெஞ்சிருக்காங்க. ஒரு ராசிக்குள்ளே 2.25 நட்சத்திரம் வச்சுருக்காங்க. அப்போ 2.25 நட்சத்திரம்னா 9 பாதங்களை வச்சுருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 9 பாதம். அதையெல்லாம் பிரித்தா கூட அதை நம்ம 150 டிவிஷனை பிரிக்கலாம். அப்போ அந்த அப்போ இந்த அணுவிலும் அணுவான அந்த புள்ளிக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய அனைத்து தகுதியிலையும் தீர்மானிச்சது. அதுதான் அந்த விதியை தீர்மானிக்குது. இவன் என்ன படிப்பான், எத்தனை நாள் வாழ்வான், பொருள் தேடுவானா, இவனுக்கு அறிவு எப்படி இருக்கும், மக்களை நேசிப்பானா, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா, ஏன்னா உயர்கல்விக்கு தகுதி இருக்கா, உத்தியோகம் பார்க்க தகுதி இருக்கா. அப்போ எல்லாத்தையுமே இந்த ஒரு புள்ளிக்குள்ளே வச்சுருக்கான். இந்த புள்ளி தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை தான் அவன் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பான் பாருங்க. அந்த நட்சத்திரத்திலிருந்து அவனுக்கு தொடக்கமாகி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவன் என்ன அடைவான் அப்படின்றத தீர்மானிக்கும். இப்போ ராசி வேறு, லக்கணம் வேறு. லக்கணம் என்பது விதியின் தொகுப்பு. ராசி என்பது நீ அடையக்கூடிய அந்த காலத்தால் நீ அடையக்கூடிய நிலையை சுட்டி காட்டுவது சந்திரன் இல்லையா? அப்போ இப்படித்தான் இது தொகுப்பாக போகுது. இதில் இந்த நம்ம அந்த ராசி சக்கரத்தில் 12 அப்படின்னு சொல்லுவோம். அதை விட என்ன அப்படின்னா ஒரே லக்கணம். இப்போ ஒரு சிம்ம லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். சிம்ம லக்கணம் அப்படின்னா இந்த இடமே இதுக்குள்ளேயே உனக்கு 12 பாவமும் வேலை செய்யும். இப்போ சிம்ம லக்கணம் வந்து காலபுருஷனுடைய 5ஆம் இடம்னு பேர். 5ஆம் இடம், சரியா? இந்த 5ஆம் இடம் என்பது என்னென்னா எல்லா ஜாதகத்திலையும் எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இடம் அது சகல தோஷங்களையும் சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பெற்ற இடம்னு பேர். அப்போ பஞ்சமஸ்தானம் ஒருத்தனுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவனுடைய அந்த புகழை, கௌரவத்தை, அந்தஸ்தை, பாரம்பரியத்தை, அவன் வந்த பாரம்பரியம். நான் சிம்மலக்கணத்தில் யாராவது பிறந்தானு சொல்லுவேன், டேய் எங்கேயோ உங்கள் அப்பன் தாத்தன் பாட்டன் எவனோ வந்து அரண்மனையில் வேலை செஞ்சுருப்பான்டா. அப்போ ராஜாக்கள், ஜமீன்கள், நிலக்கிழார்கள், ஊர் நாட்டாம
கொத்துக்காரன் எல்லாம் அந்த இடத்துல தான் பிறப்பான். ஆ. அப்போ அந்த இடத்துல அந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தா இவன் ஜெனட்டிக்கில் எங்கேயோ ஒருத்தன் வந்து முதன்மையாக இருந்திருக்காண்டா, அந்த வாரிசு தான்டா நீ. இன்னும் பாருங்களேன், சிம்ம லக்கணத்துக்காரன் நீங்கள் எந்த இடத்துல வேணாம் தலை வணங்கலாம் மாட்டான். அவனை கௌரவப்படுத்தினீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருப்பான். அவனை நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு இந்த இடத்துல அபகரம் அவன் நடந்துடும், மரியாதை இருக்காதுன்னா சரி நவுண்டு ஓடி போயிடுவான். ஆனால் அதே அவனுக்குள்ள வல்லமையை பாருங்களேன், அவன் போய் நிற்கிற இடம் சுபிச்சமாயிரும். அப்படி ஒரு தன்மை படைத்தது இந்த சிம்மம். அது ஒளி புரிந்தது, சூரியனுடைய வீடு, அது சொந்த வீடு. ஏன்னா அற்புதமான விஷயம் அதில் இருக்குது. அப்போ இதே மாதிரி 12 லக்கணத்துக்கு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மகர லக்கணத்துக்காரன் எடுத்துக்கிடுவோம். மகர லக்கணத்துக்காரன் பிறப்பான். இவன் எப்படி இருப்பான்? இவனுக்கு வந்து கர்மாவை மட்டுமே கழிக்க வந்திருக்கான். இந்த பூமிக்கு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டுமே முடிப்பதற்காக வந்தவன் இந்த மகர லக்கணத்துக்காரன். இவன் எனக்கு என்ன இந்த இங்கிலாந்து அரண்மனையில் எனக்கு இதை தரமாட்டேன்றாங்க, எனக்கு இந்த கார் தரமாட்டேன்றாங்க, நான் வாழ்நாள் பூரா கஷ்டப்படுறேன். இந்த புலம்புலங்கிட்டே நீ எதுக்கு வந்தன்னு போது தெரியுமா? அது தெரிஞ்சா நீ இந்த புலம்புவியா? நீ ஒரு கர்மயோகி, பிறப்பால் ஒரு கர்மாவை நீ அனுபவிக்க வந்திருக்க. அந்த கர்மா முடிஞ்சவன் நீ போயிடுவ. இந்த பூமியில் ஏதாவது எவனாவது கொண்டு வந்து எல்லாம் சேர்த்து அனுபவிச்சு போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போனானா? எவனுக்கும் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்வான்? மகர லக்கணத்துக்காரன் எந்த துறையில் இருக்கிறானோ, அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இவன் சூப்பராக கூட இருக்கும். அந்த துறையில் நம்பர் 1 அவன் அசைச்சிக்கவே மாட்டான். அப்போ ராசி மண்டலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 கேந்திரம்னு இருக்குது. ராஜகேந்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த ராஜகேந்திரம்னா என்ன அப்படின்னா, இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இந்த 12 ராசியில் சரராசியை பூரா அவன் ராஜகேந்திரமும் கொடுத்துட்டான். நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தான். அப்போ அந்த ராஜகேந்திரங்களில் பிறக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இவங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொல்கிறான். இப்போ மேசம் இருக்குது, கடகம், துலாம், மகரம், இது ராஜகேந்திரம். இந்த வீட்டில் சில கிரகங்கள் உச்சமடையுது. இப்போ சூரியன் மேசத்தில் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், துலாத்தில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம். இந்த 4 பேருமே 4 விதமான கோட்பாடுகள். எப்படின்னா, அறிவுபூர்வமான ஆன்மாக்களை இந்த உலகத்திற்கு பிரகாசப்படுத்துவதுன்னா மேசம், சூரியன் அறிவுக்கு காரகம். குரு கடகத்தில் உச்சம், பொருளாதார அடிப்படையில் மிதமிஞ்சிய மனிதர்கள் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுவது. இப்போ எலான் மாஸ்க் எடுத்துக்கோங்க, அதானி அம்பானி எடுத்துக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி பெரிய ப்ரொஃபஷன் இருக்குது. ஆனால் அவங்க யார்? செல்வந்தர்கள்னு கொண்டு வந்துடுறான். கண்டிப்பாக இல்லையா? ஆனால் அதே நேரம் மகாத்மா காந்தி அவ்வளோ காலம் இருந்தார். எத்தனையோ தியாகிகள் இருந்தாங்க. அவங்க தியாகத்தை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பெரிய சந்தோஷப்பட்டாங்களா? இல்லை. அர்ப்பணிப்பு குணம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தில். அப்போ இன்றளவும் தன்னை மற்றவர்களுடைய நலனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது எது என்றால் துலாம். நீங்கள் துலா லக்னத்துக்கான வந்து லேசாக நினச்சிடக்கூடாது. அவெல்லாம் அர்ப்பணிப்பு, அதுக்குன்னே பிறந்தவன். நான் என்ன சொல்லுவேன், தியாகின்னு பட்டேடிச்சிட்டாங்கடா உனக்கு, அப்படி வேறு வழியே இல்லை. ஆனால் அதை விட என்ன, இப்போ மகாத்மா காந்தி தியாகம் பண்ணார். இன்றளவும் அவரை நம்ம என்ன செய்கிறோம்? வணங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எத்தனையோ இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அத்தனை தியாகிகள் இன்றைக்கி நம்ம மனசில் வச்சு இது பண்ணுறோமா இல்லையா? அவங்களாம் துலான் தான். ஆனால் மகரத்தில் செவ்வாய் உச்சம் வச்சிடும். ஏன் அப்படின்னா, அது ஒரு ப்ரொஃபஷன். காலபுருஷனுடைய 10ஆம் இடம் கர்மம். நீங்கள் பிஹெச் பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார் சபாநாயகராக. அவர் சபாநாயகராக இருக்கும்போது சபாநாயகருக்கு இவ்வளோ அதிகாரமா அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் என்ன சபாநாயகர்? அவர் தான் சபாநாயகர். சரி, டிஎன் சேஷன் வந்து தேர்தல் கமிஷனர் தான் இருந்தார். அவர் இருக்கும்போது அந்த தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளோ அதிகாரம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஐபிஎஸோட அதிகாரம் வால்டர் தேவாரத்தை வச்சு தான் நமக்கு தெரியும். அவர் இருந்த காலத்தில் தான் ஐபிஎஸ்க்கு இவ்வளோ. அப்போ அந்த கடமை தவறாத மனிதர்களை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுவது, அவங்களாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்கல்ல சேஷன்லாம். இப்படிப்பட்ட மனிதர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது இந்த இடத்துலேருந்து தான் வருது. சரியா? இப்படித்தான் நிறைய நாம் ஆன்மாக்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுது.
Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.